அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ அக்டோபர் 11ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கிராம சபா மீட்டிங் வந்து நடக்கும். ஸோ இந்த கிராம சபா மீட்டிங்க தமிழக முதலமைச்சர் வந்து விர்ச்சுவல் அட்ரஸ் வந்து குடுக்க போறாரு. அது எந்த நெட்வொர்க் மூலியமா அப்படின்னா, டான்ஃபினெட் அப்படிங்கிற இந்த நெட்வொர்க் மூலியமா. தமிழ்நாடு ஃபைபர் நெட் கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இது வந்து பாரத் நெட் அப்படிங்கிற ப்ராஜெக்ட்டோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான். இந்த பாரத் நெட் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் சென்ட்ரல் கவர்ன்மென்ட்டோட ப்ராஜெக்ட். அதுக்கு கீழ என்ன பண்றாங்கன்னா, இந்த கிராம பஞ்சாயத்துக்குலாம் ஆப்டிகல் ஃபைபர் கேபிள் யூஸ் பண்ணி கனெக்டிவிட்டி வந்து குடுக்குறாங்க. அந்த பாரத் நெட் ப்ராஜெக்ட்ட இம்ப்ளிமெண்ட் பண்றது யாருன்னா, டான்ஃபினெட் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு ஃபைபர் நெட் கார்ப்பரேஷன் தான் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அரவுண்ட் கிட்டத்தட்ட ஒரு 10,000 வில்லேஜஸ் கிட்ட ஆல்ரெடி இந்த நெட்வொர்க் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால நம்ம முதலமைச்சர் இதுல விர்ச்சுவலா அட்ரஸ் பண்ண போறாரு. சரியா? அதுதான் இங்க குடுத்திருக்காங்க. ஸோ பேசிக்கானது என்னன்னா, பாரத் நெட் ப்ராஜெக்ட் அது யூனியன் கவர்ன்மென்ட்டோடது. அத இம்ப்ளிமெண்ட் பண்றது டான்ஃபினிட். 12,525 கிராம பஞ்சாயத்துகள்ல இந்த ஆப்டிகல் ஃபைபர் நெட்வொர்க்க வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரியா? அடுத்தது தமிழ்நாடு ஹெரிடேஜ் கமிஷன் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது தமிழ்நாடு ஹெரிடேஜ் கமிஷன் ஆக்ட் அப்படிங்கிறது 2012ல வந்து வந்திருக்கும். 2012ல வந்தாலுமே இந்த சட்டம் எப்போ வந்து என்ஃபோர்ஸ் பண்றாங்க அப்படின்னா, மார்ச் 12, 2024 தான் வந்து அந்த சட்டம் எஃபெக்ட் ஆகுது. சரியா? இருந்தாலும் இன்னமுமே பார்த்தீங்கன்னா, அந்த சட்டத்துல சொன்ன மாரி தமிழ்நாடு ஹெரிடேஜ் கமிஷன் அப்படிங்கிறத இன்னும் செட்டப் பண்ணவே இல்ல. சோ அத அடுத்த 4 வாரங்களுக்குள்ள தமிழ்நாடு ஹெரிடேஜ் கமிஷன செட்டப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் வந்து ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. சோ இந்த ஹெரிடேஜ் கமிஷன் அப்படிங்கிறது என்னன்னா, நமக்கு பொதுவா இந்த பழங்கால அ அ கட்டடங்கள், இந்த மாரியான விஷயங்கள் எல்லாமே வந்து ஏன்ஷியன்ட் மானுமென்ட் அண்ட் ஆர்க்கியாலஜிக்கல் சைட் அண்ட் ரிமைன்ஸ் ஆக்ட் 1958, தமிழ்நாடு ஏன்ஷியன்ட் மானுமென்ட் அண்ட் ஆர்க்கியாலஜிக்கல் சைட் அண்ட் ரிமைன்ஸ் ஆக்ட் 1966. சோ இந்த 2 சட்டங்களுக்கு கீழ பாதுகாக்கப்படுறது தான் நெறைய ஹெரிடேஜ் மானுமெண்ட்ஸ் எல்லாமே. நெறைய பழங்கால பில்டிங்ஸ் எல்லாமே இதுக்கு கீழ வந்துரும். ஆனா இதுக்கு கீழ கவர் ஆகாத விஷயங்கள புரொடெக்ட் பண்றதுக்காக தமிழ்நாடு ஹெரிடேஜ் கமிஷன் அப்படிங்கிறத கொண்டு வரப்போறாங்க. சரியா? சோ இதுல இந்த 2 சட்டங்களுமே ரொம்ப முக்கியமா இருக்கு. கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததா பார்த்தோம்னா, நமக்கு ஃப்ரைடே நியூஸ் பேப்பர் அப்படின்னா, நக்கட்ஸ் ஆஃப் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லி தமிழ் சொசைட்டி ரிலேட்டடா நமக்கு நெறைய விஷயங்கள் வரும். அதே மாரி தமிழ்நாடு ஹிஸ்டரி ரிலேட்டடாவும் நெறைய விஷயங்கள் வரும். அதுல என்னென்ன குடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மகாத்மா காந்தி ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டுக்கு எப்போ வந்தார்? மெட்ராஸ்க்கு எப்போ வந்தார்? அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. 1896ல மகாத்மா காந்தி மெட்ராஸ்க்கு வந்திருப்பாரு. பச்சையப்பாஸ் காலேஜ்ல ஒரு மீட்டிங்ல வந்து பேசியிருப்பாரு. என்ன பேசியிருப்பாரு அப்படின்னா, சவுத் ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய இந்தியன்ஸ் எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத பத்தி பேசியிருப்பாரு. ஏன் அவரு மெட்ராஸ்ல வந்து சவுத் ஆப்பிரிக்கன் இந்தியன்ஸ பத்தி பேசியிருக்காரு அப்படின்னா, அப்போதைக்கு சவுத் ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய இந்தியன்ஸ் பாதி பேரு மெட்ராஸ் பிரசிடென்சில இருந்து போனவங்க தான். அதனால தான் இங்க வந்து இத பத்தி பேசியிருப்பாரு. அடுத்தது ஜிடி நாயுடு. அவர பத்தி குடுத்திருக்காங்க. இந்த ஜிடி நாயுடு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, எடிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கோயம்புத்தூர்காரர் தான் அவரு. நெறைய விஷயங்கள வந்து அ இன்வென்ட் பண்ணியிருப்பாரு. லைக் வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் மோட்டார்ஸு, ஆ காயின் ஆப்பரேட்டட் ஃபோனோகிராஃப், மைக்கா கெபாசிட்டர், கார்பன் ரெசிஸ்டர் இந்த மாரி பல விஷயங்கள அ இன்வென்ட் பண்ணியிருப்பாரு. அதனால தான் இவர எடிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது இளைய பெருமாள் கமிட்டியோட ரிப்போர்ட்ட வந்து குடுத்திருக்காங்க. அதாவது இளைய பெருமாள் கமிட்டி அவங்க ரிப்போர்ட்ட வந்து 1969ல வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க. சோ இந்த கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, அன்டச்சபிலிட்டிய எராடிகேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, டெவலப்மென்ட் ஆஃப் ஷெட்யூல்டு காஸ்ட் அந்த ஷெட்யூல்டு காஸ்ட் பீப்பிளோடைய டெவலப்மென்ட்க்காகவும் இந்த கமிட்டி போடப்பட்டிருக்கும். சோ இந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ பேஸ் பண்ணி தான் நமக்கு ஹெரிடிட்டரி ப்ரீஸ்ட்ஹுட் அப்படிங்கிறத க அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? கோயில்ல இந்த சாமி கும்பிடுற இடத்துல இருக்கக்கூடிய ப்ரீஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, வழி வழியா அவங்களா தான் இருப்பாங்க. சோ இந்த கமிட்டியோட ரிப்போர்ட்ட பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த ஹெரிடிட்டரி ப்ரீஸ்ட்ஹுட் அப்படிங்கிறத அபாலிஷ் பண்ணிட்டு, யாரெல்லாம் குவாலிஃபைடா இருக்காங்களோ அவங்கலாம் ப்ரீஸ்ட்டா மாற முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்தது யாருன்னா, இந்த இளைய பெருமாள் கமிட்டி தான். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. சோ இத எப்போ ஓப்பன் பண்ணியிருப்பாங்கன்னா, காரைக்குடியில 1948ல ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சோ இங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, எலக்ட்ரோ கெமிக்கல் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட் எல்லாமே இங்க வந்து பண்றாங்க. கடைசியா நமக்கு தெரிஞ்ச ரியத்துவாரி லேண்ட் ரெவென்யூ, ரியத்துவாரி அப்படிங்கிற முறைய தாமஸ் முன்ரோ 1820ல கொண்டு வந்திருப்பாரு. தாமஸ் முன்ரோவும், அலெக்சாண்டர் ரீடும் சேர்ந்து ரியட் அப்படின்னாலே ஆ டெனன்ட்ஸ் அதாவது ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? சோ ஃபார்மர்ஸே டைரக்ட்டா எந்த ஒரு மிடில் மேனோட இன்டர்ஃபரன்ஸ் இல்லாம
அரசாங்கத்துக்கு வரி செலுத்தக்கூடிய முறை தான் இந்த ரியத்து வாரி அப்படிங்கிற முறை. இத வந்து 1820ல கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு when Justice Party contemplated admitting Brahmins into its fold nearly 100 years ago அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது ஜஸ்டிஸ் பார்ட்டில 100 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, பிராமின்ஸ கட்சியில சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் பேசப்பட்டிருக்கும். ஃபர்ஸ்ட் ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா, நான் பிராமின்ஸுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி தான். அந்த கட்சியில அ பிராமின்ஸ இன்க்ளூட் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஐடியாவ கொண்டு வந்தது யாருன்னா, முனுசாமி நாயுடு அவர்கள். அவர் தான் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சியா இருந்திருப்பாரு. 1930ல இருந்து 32 வரைக்கும். சோ, இவரு என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, 1929ல நெல்லூர்ல நடந்த மாநாட்டுல என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஜஸ்டிஸ் பார்ட்டில பிராமின்ஸையும் நம்ப சேர்த்துக்கலாம். அப்பதான் நம்ம கட்சி வந்து எல்லா மக்களையும் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு கட்சியா இருக்கும் அப்படிங்கிறத இவரு ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பாரு. இருந்தாலுமே அந்த ப்ரொபோசல் வந்து டிஃபீட் ஆயிருக்கு. சரியா? சோ இந்த ஒரு நடவடிக்கையை எடுத்தது யாரு? இந்த ஒரு முன்முயற்சியை எடுத்தது யாரு? அப்படிங்கிறது கூட நம்ம கேட்கலாம். ஏன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படிங்கிறது நம்மளோட தமிழ் சொசைட்டி சிலபஸ்ல ஒரு முக்கியமான பார்ட். அப்ப முனுசாமி நாயுடு இந்த மாரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இல்லையா? அடுத்தது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஜூலை 1 வந்து என்னன்னு சொல்லப் போறாங்க அப்படின்னா, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் டே அப்படின்னு சொல்லி அனவுன்ஸ் பண்ண போறாங்க. ஜூலை 1. ஸோ ஜூலை 1 பொதுவா என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட்லி இயரோட ஸ்டார்ட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அக்ரிகல்ச்சுரல் கேலண்டர் இருக்கு இல்லையா? இந்த அக்ரிகல்ச்சர் கேலண்டர் வந்து ஸ்டார்ட் ஆகுறது எப்பயுமே எப்பன்னா, ஜூலை 1 தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதனால தான் இந்த ஃபர்ஸ்ட்லி அப்படிங்கிற இந்த ஃபர்ஸ்ட்லி இயர் ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த ஜூலை 1 என்னன்னு சொல்றாங்கன்னா, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் டேவா செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறாங்க. சரியா? சோ ஃபர்ஸ்ட்லி இயர் அப்படிங்கிறது நமக்கு முகல்ஸ் டைம்ல இருந்து இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை. கொலோனியல் அட்மினிஸ்ட்ரேஷனும் அதே தான் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா நமக்கு இந்த கவர்ன்மென்ட்டுமே இப்ப இருக்கக்கூடிய கான்டெம்பரரி கவர்ன்மென்ட்டுமே அதே தான் யூஸ் பண்ணிட்டு வராங்க. ஜூலை 1 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்லி இயரோட ஃபர்ஸ்ட் டே. இந்த ஃபர்ஸ்ட்லி இயர் அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சர் கேலண்டரோட பேஸ் பண்ணி வரும். சரியா? சோ லாஸ்ட்டா நேத்து வந்து கோயம்புத்தூர்ல ஸ்டார்ட் அப் டிஎன் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, தமிழ்நாடு குளோபல் ஸ்டார்ட் அப் சம்மிட் அப்படிங்கிறத நடத்தியிருப்பாங்க. ஸோ அந்த குளோபல் ஸ்டார்ட் அப் சம்மிட்ல வந்து முக்கியமா தமிழ்நாடோட அச்சீவ்மெண்ட்ட பத்தி பேசியிருக்காங்க. என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுல 2021, 20 அந்த காலகட்டத்தில 2000 ஸ்டார்ட் அப் தான் இருந்துச்சு. ஆனா இப்போ 12,000 ஸ்டார்ட் அப் கிட்ட இருக்கு. 2018ல ஸ்டார்ட் அப் ரேங்கிங்ஸ்ல நம்ம கடைசி ஸ்டேட்டா இருந்தோம். இப்போ நம்ம ஸ்டார்ட் அப் ரேங்கிங்ஸ்ல வந்து டாப் ஸ்டேட்டா இருக்கோம். அதே மாரி நித்தி ஆயோகோட அட்டல் இன்னோவேஷன் மிஷன் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. சரிங்களா? எய்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. நித்தி ஆயோகோட அட்டல் இன்னோவேஷன் மிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு தான் வந்து ஸ்டார்ட் அப்ஸ வந்து டெவலப் பண்றதுக்கு ஒரு மாடல் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. தமிழ்நாடோட மாடல எல்லாருமே வந்து பின்பற்றணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் அப்போட குரோத்துக்கு. சரியா? சோ அத பேஸ் பண்ணி பார்க்கிறப்ப, இப்ப நம்ம குளோபல் ஸ்டார்ட் அப் சம்மிட் அப்படிங்கிறது நடத்தியிருக்கோம். இத வந்து யார் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்டார்ட் அப் டிஎன் அதாவது தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் அண்ட் இன்னோவேஷன் மிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டார்ட் அப் டிஎன் தான் வந்து இத ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? சோ அதுல நம்ம முதலமைச்சர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு 100 crore வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, ஸ்டார்ட் அப்ஸோட குரோத்துக்காக. அது மட்டும் இல்லாம விஷன் 2035 அப்படிங்கிற ஒரு பாலிசி டாக்குமெண்ட்டையும் வெளியிட்டிருக்காங்க. விஷன் 2035 அப்படிங்கிறது ஸ்டார்ட் அப்போட டெவலப்மென்ட்டுக்காக. தமிழ்நாடு தான் வந்து பெஸ்ட் ஸ்டேட்டா இருக்கணும். அத எப்படி அச்சீவ் பண்ண போறோம்? அத பத்தின விஷயங்கள் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ற மாரி ஒரு டாக்குமெண்ட்ட வெளியிட்டிருக்காங்க. லாஸ்ட்டா நோபல் பிரைஸ் ஃபார் லிட்டரேச்சர் யாருக்கு குடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்லோ கிருஷ்ணஹோர்காய் அப்படிங்கிற இவருக்கு தான் நோபல் பிரைஸ் ஃபார் லிட்டரேச்சர் அது வந்து வழங்கப்பட்டிருக்கு. சோ இவரோட முக்கியமான வொர்க் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சடன் டாங்கோ அப்படிங்கிற இந்த புக்கும், மெலன்கலி ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற இந்த புக்கும் வந்து இவரோட முக்கியமான புக்கு. இவரோட ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் எப்படி இருக்கும்னா, ஒரு அத்தாரிட்டேரியன் குரூப் ஆஃப் பீப்பிள்க்கு அகைன்ஸ்டா இருக்க மாரி இருக்கும். ஓகேங்களா? ஒரு ஆதிக்கத்துக்கு எதிர்க்கக்கூடிய வகையில அவரோட படைப்புகள் எல்லாமே இருக்கும். சோ அதெல்லாம் ரெகக்னைஸ் பண்ற மாரி இவருக்கு ஹங்கேரியை சேர்ந்த இவருக்கு இந்த நோபல் பிரைஸ் ஃபார் லிட்டரேச்சர் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. சரியா? சோ இன்னைக்கு முக்கியமான செய்திகள பார்த்துருக்கோம். நன்றி.